Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம Windows 10 யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் most of the people வந்து Windows யூஸ் பண்ணிருக்கோம். சோ லேப்டாப்பா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். Windows 10 யூஸ் பண்ணிருக்கவங்க வந்து ஸ்டார்ட் அப் அதாவது Windows 10 க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றது அதாவது பூட்டிங் டைம் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கா? அப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்லோவா இருந்துச்சுனா வந்து எப்படி வந்து ஃபாஸ்டா வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி வைக்கிறது Windows 10ல வந்து அந்த ஸ்லோ பூட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிக்கிறேன் அதாவது ஹையர் எண்ட் PC ஹையர் எண்ட் வச்சுக்கோங்கள கண்டிப்பா வந்து இந்த ப்ராப்ளம் வரக்கான சான்சஸ் இருக்காது. SSD இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க SSD யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கான சான்சஸ்லாம் இருக்காது. ஸோ ஹார்ட் டிஸ்க் டிரைவா லோ எண்ட் சிஸ்டமா ஒரு 2GB RAM சிஸ்டமா இந்த மாதிரி சிஸ்டம் லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி திரும்பி சொல்லிக்கிறேன் ஹை எண்ட் சிஸ்டம் ஹை எண்ட் லேப்டாப் ஹை எண்ட் ப்ராசஸர்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் வந்து கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு தான். அதான் வந்து SSD யூஸ் பண்ணிருப்பாங்க அல்லது ஹை எண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ லோ எண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல முடியும். 100% சொல்ல முடியாது. மேபி ஒர்க் ஆகலாம், மேபி சில பேருக்கு ஒர்க் ஆகணும் போகலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து கன்சல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒர்க் ஆகலாம். ஸோ அது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் விண்டோஸ் 10 கீழே சர்ச் பார் இருக்கும். அதில் வந்து கண்ட்ரோல் பேனல் சொல்லி டைப் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கீழே அந்த பவர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் வாட் த பவர் பட்டன்ஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பார்த்துங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கீழே வந்து அந்த ஒரு ஆப்ஷன் பேஜ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் செட்டிங்ஸ் தட் ஆர் கரண்ட்லி அன்அவைலபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ண வந்து கீழே வந்து ஷோ ஆகும். சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டர்ன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் ரெக்கமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேபி வந்து எனபிள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டிசபிள் இருந்துச்சுன்னா அதாவது அன்டிக்கிள் இப்படி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். டர்ன் ஆன் ஃபாஸ்ட் செட்டப் ரெக்கமெண்ட் கீழே வந்து திஸ் ஹெல்ப் ஸ்டார்ட் யுவர் PC ஃபாஸ்டர் தென் ஆஃப்டர் ஷட் டவுன் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிக் பாக்ஸ் வந்து எனபிள் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க. சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு வந்து பூட்டிங் டைம் வந்து ஸ்பீடாக இருக்கா அதாவது ஏதாவது வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன வந்து ஹை எண்ட் PCக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இல்லை. லோ எண்ட் PCக்கு கவர்மெண்ட் லேப்டாப்போ 2GB RAM கொண்டதோ ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற லேப்டாப் சிஸ்டத்துக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்க்கும்போது வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருந்துச்சுன்னா வந்து எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா வந்து ரொம்பவே சந்தோஷம். ஒர்க் ஆகலைன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு வேற என்ன டிப்ஸ் இருக்குல்ல அந்த வீடியோ வந்து நம்ம போடுவோம். ஒர்க் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு வந்து ஒர்க் ஆச்சு, எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்க எல்லாருமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் தான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பற்றின சேனல்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப அப்லோட் பண்ணிருப்போம். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கணும்னு வச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து விண்டோஸ் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வீடியோ வந்து பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நான் கிரியேட் பண்ண முடிஞ்சு அந்த வீடியோ போட முடிஞ்சுன்னா அந்த டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.